பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக இந்த பரிசுத்தமான வேளையில் உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு படி அவரை நோக்கி நம்மை அழைத்து செல்லும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நாம் தியானத்தோடு அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இஸ்ரவேலின் 12 சிறிய தீர்க்கதரிசிகளின் மத்தியில் எழுந்தவன் தான் யோனா. இந்த யோனாவின் புத்தகம் 12 தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கு மத்தியில் ஒரு சரித்திர புத்தகமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தில் 4 அதிகாரங்கள் தான், 48 வசனங்கள், 1300 வார்த்தைகள். இவைகளை உள்ளடக்கிய இந்த புத்தகத்தில் தேவன் நமக்கு உன்னதமான தகவல்களை வைத்திருக்கின்றார். A timeless lessons have been found in this particular book. கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தில் 4 தீர்க்கதரிசிகளை குறித்து அவர் பேசினார். ஏசாயா தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, யோனா தீர்க்கதரிசி குறித்து அவர் அதிகமாக பேசினார். கிறிஸ்துவால் தன்னுடைய ஊழிய காலத்தில் பேசப்பட்ட 4 தீர்க்கதரிசிகளில் இந்த யோனாவும் ஒருவன். கிறிஸ்து தன்னுடைய அடக்கம், உயிர்த்தெழுதல், யோனாவினுடைய அந்த மீனிங், வயிற்றில் அவன் இருந்த அந்த 3 நாட்களை அவர் ஒப்பிட்டு பேசும் அளவிற்கு, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேசும் அளவிற்கு யோனா கிறிஸ்துவினுடைய மனதில் அதிகமாக பதிந்திருந்தான். It's the link between other prophetical books. மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கு இது ஒரு பாலமாக அமையக்கூடிய ஒரு புத்தகமாக தேவன் இதை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த புத்தகத்தில் ஒரே ஒரு prediction, கணிப்பு மாத்திரம் காணப்படுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, மற்ற சம்பவங்கள் நிகழக்கூடிய அனைத்தும் இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை மையமாக வைத்து அது அமைந்திருக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மொழிந்த ஓமானத்தில், கெட்ட குமாரனின் ஓமானத்தில், கெட்ட குமாரன், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஓமானத்தில் ஹீரோ கிடையாது, முக்கியமானவன் கிடையாது. அந்த கெட்ட குமாரன் ஓமானத்தில் தேவன் ஹீரோவாக செயல்படுகின்றார். அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அந்த ஓமானத்தில் ஹீரோவாக அவர் செயல்படுகின்றார். அவ்வண்ணமாகவே இந்த யோனாவின் புத்தகத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, யோனா ஹீரோ கிடையாது. யார் இதில் முக்கிய கதாபாத்திரம் வகிக்கின்றது என்றால் தேவன். தேவன் தன்னுடைய மனதுருக்கத்தை காட்டுவதற்காக இந்த அருமையான யோனாவின் புத்தகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். It is the parable of mercy. இந்த புத்தகம் தேவனுடைய இரக்க
இரக்கத்தின் உபமானம். God's compassion is not limited to certain group of people. It belongs to everybody. தேவனுடைய மனதுருக்கம் என்பது ஒரு சாரரை மாத்திரம், ஒரு சாரருக்கு மாத்திரம் அமையப்பெற்ற ஒன்று அல்ல என்பதனை விளக்குவதற்காக தேவன் இந்த அருமையான சிறு புத்தகத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார். அவர் உருக்கமுள்ள, மனதுருக்கமுள்ள தெய்வம் என்பதனை இந்த யோனாவின் புத்தகத்தை நீங்களும் நானும் தியானித்த மாத்திரத்தில் அந்த ஒரு நிலைப்பாட்டை நம்முடைய மனதில் நாம் கொள்ள முடியும். God places a call for mission responsibility. தேவன் ஒரு அழைப்பை, ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு செல்வதற்காக விடுக்கின்றார். தேவன் விடுத்த அந்த அழைப்பிற்கு முன்பதாக 2 பேர் நிற்கிறாங்க. ஒன்று யோனா, மற்றொன்று திமிங்கலம் அல்லது ஒரு பெரிய மீன். யோனாவை பற்றி நாம் பார்த்தோம் என்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசி. 12 சிறிய தீர்க்கதரிசிகளில் இவன் மாத்திரம் ஒரு விசேஷமானவன். இந்த 11 தீர்க்கதரிசிகளும் தென்புறத்திலிருந்து வந்தவர்கள். இவன் மாத்திரம் வடபுறத்திலிருந்து, வட பகுதியிலிருந்து வருகின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளுடைய பட்டியலில் 12 இவன் ஏன் ஒருவன் மாத்திரம் வித்தியாசமானவன் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த வட பகுதியிலிருந்து தான் வருகின்றார். கிறிஸ்துவை போன்று அவன் வட திசையிலிருந்து வருவதாக இந்த புத்தகத்தின் சரித்திரம் சொல்லுகின்றது. கிறிஸ்து ஒரு தேவகுமாரன் என்பதை உணர்த்தும்படியாக அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இந்த கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்ற அந்த ஒரு நிகழ்வை தேவனுக்கு பிரியமானவர்களே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த யோனாவின் புத்தகம், யோனாவின் அனுபவத்தின் மூலமாக அது சொல்வதினால் தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த யோனாவின் புத்தகம் மிகவும் முக்கியமானது ஒன்றாக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில், அவருடைய ஊழியத்தில் காணப்படுகிறது. கிறிஸ்துவால் பேசப்பட்ட 4 தீர்க்கதரிசிகளில் இவன் ஒருவன் முக்கியமானவன். தேவனுடைய ஊழிய அழைப்பு வந்த மாத்திரத்தில் தானே, தேவனுக்கு பிரியமானவர்களே, இவ்வளவு மேன்மைகளை எல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய அந்த யோனாவானவன் தேவனுடைய அந்த ஊழிய அழைப்பு வந்த மாத்திரத்தில் தானே அவன் அவரை விட்டு விலகி ஓடினான். He ran from God and he ran from the entrusted mission responsibility. தேவன் அவனை அனுப்பும்படியாக, அவன் மூலமாக செய்ய வேண்டிய, சொல்ல வேண்டிய அந்த சத்தியத்தை சொல்லுவதற்காக அழைத்த பொழுது அவன் என்ன செய்தான்? அவரை விட்டும் அந்த பொறுப்பை விட்டும் ஓடினான். நினிவே கிழக்கு பக்கத்தில் இருந்துச்சு. இவன் யோப்பா பட்டணத்தில் போய் ஒரு கப்பலில் அவர்கிட்டான். அந்த கப்பல் தர்ஷீஷுக்கு, அவன் இருந்த இடத்திலிருந்து 2000 மைல்களுக்கு அப்பால். தேவனுடைய அழைப்பு வந்த மாத்திரத்தில் எவ்வளவு தூரத்திற்கு அவன் தன்னை விலக்கிக் கொள்ள முடியுமோ, எவ்வளவு தூரத்திற்கு அவன் விலகி ஓட முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு ஓடுவதற்கு அவன் எத்தனிக்கின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, எல்லா ஞானமும் திறமையும் படைத்த இந்த தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட இந்த யோனா ஓடினான்.
ஏன் ஓடினான்? அவனுடைய இந்த ஓட்டம், இந்த இந்த ஓர் இழிவான நிலை எனக்கு பெரிய பெரிய அச்சத்தை உண்டாக்கியது. ஒரு தேவனுடைய மனிதன், விசேஷமாக அழைக்கப்பட்டவன், தேவன் அழைத்து கொடுத்த அந்த ஊழியத்தின் பொறுப்பை அவன் ஏற்பதற்கு பதிலாக ஏன் ஓடி போனான்? அதுக்கு சரித்திரத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே ஒரு காரணத்தை என்னால் பார்க்க முடிந்தது. என்ன காரணம்? யோனா நாசரேத்திற்கு 4 மைல் தொலைவில் உள்ள கேத்ஹேப்பர் என்று வடக்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவன் வாழ்ந்து வந்தான். அவன் வாழ்ந்து வந்த நாட்களில் 793 753 வரைக்கும் அவன் அங்கு வாழ்ந்தான். அப்பொழுது யெரொபெயாம், இரண்டாவது யெரொபெயாம் அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தார். தேவனுக்கு பிரியமான இந்த யெரொபெயாம், he was a very powerful king. He was expanding his kingdom. அவனுடைய தேசத்தின் எல்லையை அவன் பெருக்கிக் கொண்டிருந்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நாட்களில் இஸ்ரவேலில் தொடர் புரட்சி நடந்து கொண்டிருந்தது. இந்த தொடர் புரட்சி நிறுத்துவதற்காக, அடக்குவதற்காக தேவன் அசீரியரை உபயோகிப்பார் என்று இந்த யோனாவின் காலத்தில் வாழ்ந்த மற்ற 2 தீர்க்கதரிசிகள், ஓசியா தீர்க்கதரிசி, ஆமோஸ் தீர்க்கதரிசி, அவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள்? இந்த இஸ்ரவேலர்களை அடக்குவதற்கு, தண்டிப்பதற்கு அசீரியரை தேவன் உபயோகிக்கப் போகின்றார் என்று அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நிலை அந்த யோனாவினுடைய மனசுல மிகவும் ஆழமாக பதிந்திருச்சு. அந்த அசீரியர்கள் மீதான ஒரு வெறுப்புணர்வு, அவர்கள் எந்த நிலையில் அழிக்கப்பட்டாலும் அதில் சந்தோஷப்படக்கூடிய நிலைக்கு இந்த யோனா தள்ளப்பட்டிருந்தார். அவர்கள் மீது குரோதம் பாராட்டினான். ஏனென்றால் அவர்கள் இஸ்ரவேலர்களை அழிப்பதற்காக தேவன் அவர்களை உபயோகிப்பாரே. இந்த நினிவே பட்டணம் அசீரியர்களுடைய தலைநகரம். யோனாவுக்கு நினிவேயின் ரட்சிப்பு வேதனையை அளித்தது. அழிக்கப்பட வேண்டிய ஒரு மாநகரத்தை தேவன் காக்கும்படியாக பிரயாசப்படுகின்றாரே, அந்த காக்கும் திட்டத்தை என் மூலமாக செய்கின்றாரே என்று அவன் அவருடைய உத்தரவுக்கு அடிப்படையாமல் விலகி ஓடினான். அவனால் எப்படி அந்த சத்தியத்தை சொல்ல முடியும்? அந்த மீட்பின் சத்தியத்தை அந்த அசீரியர்களுக்கு, அந்த நினிவேயில் வாழக்கூடிய அந்த பட்டணத்து மக்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அவர்களால் தான் தங்களுக்கு பெரிய பெரிய ஆபத்து வரும், அவர்கள் மூலமாகத்தான் தேவன் தங்களை தண்டிப்பார் என்று அவர்களை புறம்பே தள்ளி தங்களுடைய இருதயங்களில் வைத்திருந்த அந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில இவனுக்கு மாத்திரம் எப்படி அவர்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்வதற்கான வாஞ்சை வரும்? ஆகவே தான் அவன் விலகி ஓடினான். ஏன்? நினிவேயை தேவன் ரட்சிக்கும்படியாக, நினிவேயில் இருக்கக்கூடிய அந்த பெரும் மக்களை அவர் ரட்சிக்கும்படியாக திட்டம் வகுத்தார். Why he has to save them? இந்த அழைக்கப்பட்ட இந்த தீர்க்கதரிசி அதற்கு உடன்படவில்லை என்றாலும் கூட அவர்களை அந்த அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்று ஏன் தேவன் பிரயாசப்பட்டார்? ஏன் அந்த இடத்திற்கு, அந்த தேசத்திற்கு தேவனுடைய நாமம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று அவர் ஆசித்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நினிவே மத்திய தரைக்கடல், இந்து மகா சமுத்திரம், டைகிரிஸ் நதி,
இவைகளை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையில், ஹைவேயில் அது அமைந்திருந்துச்சு. அந்த ஹைவே ஒரு வணிக சாலை, பல்வேறு தேசங்களை இணைக்கக்கூடிய ஒரு சாலையில் பிரதான இடத்தில் இந்த நினிவே பட்டணம் அமைக்கப்பட்டிருந்துச்சு. நினிவேயின் ரட்சிப்பு தேவனை அறியாத அநேக தேசங்களில் சென்று சேரும் என்ற ஆதங்கத்தில் தேவன் ஒருவேளை அந்த நினிவே பட்டணத்தை அழித்தாலும் சரி, அந்த நினிவே பட்டணத்தை காத்தாலும் சரி, அதனுடைய இம்பாக்ட், அதனுடைய வெளிப்பாடு மற்ற தேசங்களை சென்றடையும் என்பதற்காக தேவன் என்ன செய்தார்? அந்த நினிவேயினுடைய மக்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த நினிவே பட்டணத்தை காக்க முடியாத திட்டத்தை அவர் வகுத்து அதன் மூலமாக அதை காணக்கூடிய மக்கள் தேவனுடைய சமூகத்தில் காக்கப்படுவார்கள், தேவனுடைய சமூகத்தில் அழைக்கப்படுவார்கள் என்ற ஒரு பெரிய திட்டத்தோடு அந்த நினிவேயை சென்று அவர் தேவனுடைய செய்தியை சொல்லும்படியாக அவர் அவனை அழைத்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் எவ்வளவு பெரிய பாவிகளுக்கும் இடம் உண்டு என்பதை வெளிப்படுத்துவதற்காக தேவன் அந்த நினிவே பட்டணத்திற்கு அந்த மீட்பின் செய்தியை கொண்டு செல்லும்படியாக பிரயாசப்பட்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சிறு புத்தகத்தின் அனுபவத்தை நீங்கள் அமர்ந்து தியானித்து பார்த்திருந்தால் தேவன் எவ்வளவு தூரத்திற்கு பாவிகள் மீதாக, எவ்வளவு தூரத்திற்கு அக்கிரமக்காரர்கள் மீதாக, தேவன் எவ்வளவு தூரத்திற்கு பாவத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீதாக பட்சம் உள்ளவராக இருக்கின்றார், மனதுருக்கம் உள்ளவராக இருக்கின்றார் என்பதை உங்களுக்கு எனக்கும் காட்டுவதற்காக, சொல்லுவதற்காக தேவன் இந்த சிறிய புத்தகத்தை இந்த வேதத்தில் நமக்காக வைத்திருக்கின்றார். தேவனுடைய அழைப்பை ஏற்காத யோனா அவரை விட்டு விலகி ஓடினான். எங்கோ ஒரு திசையிலே சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன் அவரை நோக்கி ஓடி வந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த தீர்க்கதரிசியானவன் தேவன் சொன்ன திசையை நோக்கி செல்லாமல், தேவன் கொடுத்த பொறுப்பை அவன் கையில் ஏந்தி செல்லாமல், அவன் அதற்கு எதிர்மறையாக வேறொரு இடத்திற்கு அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு அவனை அந்த கடலில் போடும்படியாகவும், அவன் கடலில் போடப்படும் பொழுது அவனை விழுக்கும்படியாகவும் ஒரு திமிங்கலத்தை அவர் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவனை விழுக்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். நினைவுக்கு ரட்சிப்பு அளிக்க யோனாவை ஆயத்தப்படுத்தினார். அவன் புறமுதுகு காட்டினான். யோனாவை காக்கும்படியாக, யோனாவை அந்த கடல் சேதத்தில் இருந்து அவனை காக்கும்படியாக தேவன் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினால் அது ஏற்ற நேரத்தில் அந்த இடத்தில் வந்து சேர்ந்தது. அவனை எங்கு கொண்டு செல்ல வேண்டுமோ, எந்த திசையில் அவனை கொண்டு செல்ல வேண்டுமோ, எந்த இடத்தில் அவனை கொண்டு சேர்ப்பிக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு செல்வதற்கு அது தன்னை ஆயத்தப்படுத்தியதாக வந்துச்சு. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த யோனான் புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, யோனாவிற்கு எந்த ஒரு பாராட்டும் இங்கே இந்த புத்தகத்தில் நாம் கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு பாராட்டை நீங்களும் நானும் இந்த புத்தகத்தில் யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மீனிற்கு கொடுக்க வேண்டும். தேவன் தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். தேவன் தன்னில் ஒரு கட்டளையை பகிர்ந்திருக்கின்றார். அதை நான் நிறைவேற்றுவதற்காக எப்பாடுபட்டாலும் அதை நான் நிறைவேற்றுவேன் என்று அந்த யோனாவை அது விழுங்கிற்று. அவனை விழுங்கியது நிமித்தமாக it control its digestive system now. அவனை விழுங்கியதினால் அது தன்னுடைய ஜீரண இயக்கத்தை என்ன செய்தது? தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இயக்காமல் பார்த்துக் கொண்டது. அது வேறு ஒன்றும் புசியாது இருந்துச்சு அந்த 3 நாட்களிலும். ஏன் அது வேற ஒன்றையும் பிசையாமல் இருந்துச்சு என்றால், அந்த
தேவனுடைய மனுஷனாகிய அந்த தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய வயிற்றில் போதுமான இடம் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை அதற்கு மேல் இந்த மீனானது எதையாவது புசித்து விட்டது என்றால் அந்த புசித்த மாத்திரத்தில் அந்த புசித்த உணவை அதனுடைய உடலில் பெற்ற மாத்திரத்தில் தன்னுடைய ஜீரண உறுப்புகள் ஆட்டோமேட்டிக்கா இயக்க ஆரம்பித்து விடக் கூடாது என்பதற்காக அது புசிக்காமல் அவரை காத்தது. ஏற்கனவே புசித்த ஆகாரத்தையும் அது செரிக்காமல் பார்த்துக் கொண்டது. அதற்கு மேல் எந்த உணவையும் புசிக்காமல் அது வைத்து யோனா செரித்து விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தது. It fasted for 3 days to fulfill the command of God. தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மீனானது தன்னுடைய சகல புயங்களையும் அது அடக்கிக் கொண்டிருந்தது. இந்த திமிங்கலம் உருவத்தில் பெருசா காணப்பட்டாலும் அது புசிக்கக்கூடிய உணவு என்ன தெரியுமா? கடல் பாசி, பிளாங்க்டன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த கடல் பாசியை தான் என்ன செய்யும்? அது புசிக்கும். மாமிசம் புசியாத ஒரு பிராணி, மாமிசத்தை கண்டால் விலகி ஓடக்கூடிய ஒரு சாகப்பட்சினி யோனாவை விழுங்கியது. ஒரு மாமிச மலையை அது விழுங்கியது. தனக்கு பிரியமில்லாத உணவை அது விழுங்கியதின் மூலமாக தன்னுடைய வயிற்றை அது ஒரு குப்பை தொட்டியாக மாற்றிக்கொண்டது. தேவனுடைய கட்டளையை அதை ஏற்று அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வயிற்றை அது குப்பை தொட்டியாக மாற்றியது. ஒரு மாமிச துண்டை, மாமிச மலையை அது விழுங்கி அதனுடைய வயிற்றை அது குப்பை தொட்டியாக மாற்றியது தேவனுக்காக. இரண்டாவதாக யோனாவுக்கு கிறிஸ்துவின் 3 நாட்களின் கல்லறை அனுபவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த 3 நாட்களும் அவனை தன்னுடைய வயிற்றில் எந்த ஒரு பாதிப்பும் அவனுக்கு ஏற்படாமல் காத்துக் கொண்டது. அவனுக்காக அது ஒரு கல்லறையாக மாற்றிக்கொண்டது. தன்னை அவனை விழுங்கியதன் மூலமாக, மாமிசத்தை விழுங்கியதன் மூலமாக, தனக்கு பிரியமில்லாத ஒரு உணவை புசித்ததன் மூலமாக தன்னுடைய வயிற்றை அது குப்பை தொட்டியாக மாத்திரமல்ல, அந்த யோனாவை தன்னுடைய வயிற்றில் 3 நாட்கள் வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய உயிர்த்தெழுதல், அடக்கம், மரணம் என்பதை காண்பிப்பதற்காக அந்த 3 நாட்கள் அவனை அந்த வயிற்றில் அது பாதுகாப்பாக வைத்ததன் மூலமாக அதனுடைய வயிற்றை ஒரு கல்லறையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது. குப்பை தொட்டியாக ஒப்பு கொடுத்தது, கல்லறையாக ஒப்பு கொடுத்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, யோனாவை நினிவேயில் உரிய நேரத்தில் சேர்ப்பிக்க அது கடினமான காரியங்களை செய்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த யோனாவானவன் தேவனுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவன் அந்த தர்ஷீசுக்கு போகாமல் அந்த நினிவேக்கு சென்றிருப்பான் என்றாலும் அவன் உரிய நேரத்தில் ஒரு சம்பவம் அங்கு நிகழப்போகின்றது. அந்த சம்பவ நேரத்தில் அவன் கண்டிப்பாக போய் சேர்ந்திருக்க முடியாது. அவன் இந்த இடத்திலிருந்து கடல் மார்க்கமாக அவன் செல்ல வேண்டும் என்றால் 1 மாதங்கள் 30 நாட்கள் அது ஆகும். 3 நாட்களில் இவனை கொன்று அந்த இடத்தில் விட வேண்டும் என்று தேவன் அந்த மீனுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். தேவன் அந்த மீனோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். பரலோகம் அந்த மீனை கவனித்துக் கொண்டிருக்கின்றது. பரலோகம் அந்த மீனை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 1 மாசத்தில் சென்று சேர வேண்டிய ஒரு பயணத்தை 3 நாட்களில் தான் எப்படி செய்வது? நினிவே டைகிரஸ் ஆற்றிற்கு 400 மைல்களுக்கு இடை அமைந்து இருக்கிறது. 400 மைல்ஸ். இந்த கடற்கரை ஓரமாக நினிவேயை அடைய வேண்டும் என்றால் பல 100 மைல்கள் ஆகும், பயணிக்க வேண்டும். கடல் வழியே பயணிப்பதற்கு 1 மாசம் ஆகும். இப்பொழுது இருப்பது போன்ற அந்த சூயஸ் கணவாய் போன்றவைகள் அந்த நாட்களில் இல்லை.
அவன் அந்த நினிவேவுக்கு அந்த மீனின் வயிற்றின் மூலமாக மீன் கொண்டு சென்றிருக்கும் என்றால் அதனுடைய ரூட் எதுவாக இருக்கும் என்றால் அது முதலாவது ஆப்பிரிக்காவை கடந்து பெர்சியா வளைகுடா வழியாக மத்திய தரைக்கடலுக்கு அது என்ன செய்யணும் வரணும். ஆப்பிரிக்கா கண்டத்தை கடந்து பெர்சியா வளைகுடா வழியாக மத்திய தரைக்கடலுக்கு அது வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்றால் அது பயணிக்க வேண்டிய தூரம் எவ்வளவு தெரியுமா? 14,000 மைல்கள். 14,000 மைல்ஸ். ஆனால் தேவன் அந்த மீனிற்கு கொடுத்த நாட்கள் எவ்வளவு என்றால், கால வரை எவ்வளவு என்றால் 3 நாட்கள், 72 மணி நேரங்கள். அந்த 72 மணி நேரங்களில் அது இந்த 14,000 மைல்களை கடந்து செல்ல வேண்டும். அப்படி என்றால் அது எவ்வளவு வேகமாக சென்றிருக்க வேண்டும். அது அவ்வளவு வேகமாக செல்லக்கூடிய அந்த நிலையில் வயிற்றில் இருக்கக்கூடிய யோனா பொருந்தா சுமையோடு அது பயணிக்கணும் போதோ, இரண்டாவதாக தன் வயிற்றில் இருக்கக்கூடிய யோனாவிற்கு எந்த சேதமும் வந்துவிடக்கூடாது. அது வேகமாய் சென்று கொண்டிருக்கும் அதனுடைய அசைவுகளின் நிமித்தமாக அதன் வயிற்றில் இருக்கக்கூடிய யோனாவிற்கு எந்த பாங்கும் ஏற்படக்கூடாது, எந்த தீங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் அது கவனமாக இருந்தது. What a great risk, my dear friends, it took to fulfill the command of God. When a man of God was running away from God, 3 நாட்களில் வர வேண்டும். ஏன்? கிறிஸ்துவின் கல்லறை அனுபவத்தை அவனுக்கு அது கொடுக்கணும். அந்த கிறிஸ்துவின் கல்லறை அனுபவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் சொல்லணும். இதற்காக அந்த 3 நாட்களில் தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த மீன் அவனை சுமந்து அந்த 3 நாட்களில் அது எங்கு சென்று சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு அது சென்று சேர்ந்தது. ஒருவேளை அது அந்த 3 நாட்களுக்கு முன்பாய் வந்திருந்தாலும் சரி, 3 நாட்களுக்கு பிறகு வந்திருந்தாலும் சரி, அந்த நாட்களில் அந்த நாளில் சம்பவிக்க வேண்டிய அந்த பெரிய நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மீனானது அவனை அந்த கரையில் கக்கவில்லை என்றால், அவனை உமிழ்ந்து தள்ளவில்லை என்றால், தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருந்த அந்த திட்டம் என்ன செய்யும்? அந்த ஊழிய திட்டத்தில் பொய்த்து போயிருக்கும். 3 நாட்களில் 14,000 மைல்கள் பயணித்து கடற்கரையில் சரியான நேரத்தில் அது வந்து தன்னுடைய வாயை திறந்தது. அந்த வாயிலிருந்து இது தேவனுடைய மனுஷன் வெளியே வரான். இங்கு அந்த நினிவேயின் கடற்கரையில லட்சோபலட்ச மக்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தங்களுடைய சிரங்களை உயர்த்தி அந்த கடற்கரையில் நின்று கடலை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி. அவர்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மீன் தன்னுடைய வாயை திறந்து ஒரு மனிதனை அது வெளியில் கொண்டு வருவதை அவர்கள் பார்த்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, தாகன் என்று சொல்லக்கூடிய மீன் கடவுளை அவர்கள் வணங்கிக் கொண்டிருப்பவர்கள். அதனுடைய உடல் ஒரு பெண்ணை போன்றோ, அதனுடைய வால் ஒரு மீனை போன்றிருக்கக்கூடிய ஒரு தேவதையை அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த தேவதையினுடைய வாயிலிருந்து அவன் வருவதாக அவர்கள் கண்டார்கள். அந்த தேவதையினுடைய வாயிலிருந்து அவன் வருவதாக அவர்கள் கண்டதினால் தான் அவன் என்னவெல்லாம் சொன்னானோ, அவன் என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று தேவனால் அனுப்பப்பட்டானோ, அவர் என்னவெல்லாம் அந்த நினிவேக்கு எச்சரிப்பாக சொல்ல வேண்டும் என்று பரலோகத்தினால் அழைத்து வரப்பட்டானோ அதை அவர்கள் ஏற்றார்கள். ஒருவேளை அந்த யோப்பா பட்டணத்தில் அவன் சென்று தர்ஷீசுக்கு போகக்கூடிய கப்பலை அவன் தவிர்த்து இந்த நினிவேவுக்கு ஒரு கப்பலில் எடுத்து வந்திருந்தான் என்றால் 1 மாசம் கடந்து வந்திருப்பார். 1 மாசம் கடந்து வந்திருந்தால் இந்த திருவிழா அந்த நினிவேயில் நடந்து முடிஞ்சிருக்கும். ஒருவேளை அந்த யோனாவானவன், தேவனுக்கு பிரியமானவர்களே,
அவனுடைய அந்த ரெகுலர் பிளான் பிரகாரம் அதில் அவன் அந்த கப்பலில் அமர்ந்து நினைவேக்கு வந்து அவன் அங்கிருந்து வெளியில் வந்து அந்த ஜனங்களிடத்தில் போய் அவர்கள் அந்த நினைவே பட்டணத்தோடு அழிக்கப்பட போகிறார்கள் என்ற அந்த அழிவின் சத்தியத்தை அவன் சொல்லியிருந்தான்னா அவன் நினைத்தது போன்று அவனை கொன்று போட்டிருப்பார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் அவன் மீனால் கக்கப்படுவதை பார்த்ததினால் வேதம் என்ன சொல்கின்றது, அக்காலத்தில் அந்த இடத்தை ஆளுகை செய்திருந்த அஷூர்டன் செகண்ட் என்று சொல்லக்கூடிய ராஜா முதற்கொண்டு அந்த தேசத்தில் காணப்படக்கூடிய மிருக ஜீவன்கள் வரைக்கும் ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து, தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் தங்களுடைய பாவத்திற்காக மனம் கசிந்தார்கள். எவ்வளவு பேரு இந்த காட்சியை கண்டு மாத்திரத்தில் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக தேவனுக்கு பிரியமானவர்களே 1,20,000 பேர். A big evangelistic campaign. இந்த வேதத்தில் நாம் காணக்கூடிய ஊழிய முயற்சிகளில் ஒரு மேல் இடத்தை, உச்சமான இடத்தில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. ஒரே நேரத்தில் 1,20,000 பேர் இந்த மகத்தான ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் பெறுவதற்கு ஒரு ஸ்கூல் அனுபவம் அவனுக்கு வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் அனுபவம். என்ன ஸ்கூலு? தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஸ்கூல்ல 3 நாட்கள் நடந்துச்சு. அந்த பள்ளியறை, வகுப்பறை மீனினுடைய வயிறு. அவனுக்கு பாடத்தை போதிக்கும்படியாக தேவன் ஆசிரியராக இருந்தார். அவன் அந்த மீனின் வயிற்றில் இருந்து வெளியில் வரும்பொழுது ஒரு பல்கலைக்கழக மாணவனாக, மிஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டத்தை பெற்றவனாக வெளியில் வந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளையாக அவன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊழியத்தின் அழைப்பு, அவன் சென்று சொல்ல வேண்டிய அந்த சத்தியம், அந்த சத்தியத்தை செல்ல வேண்டிய பொறுப்பு, இவைகள் அனைத்தையும் அந்த பள்ளிக்கூடம் அவனுக்கு போதித்தது 3 நாட்களில். He learned the mission responsibility to reach people regardless of creed and caste and color. தனக்கு தேவன் பாராட்டிய அந்த தூதுவ பணியின் பொறுப்பை அவன் உணர பயிற்றுவிக்கப்பட்டான். This is what you have to do when you are called to take up the responsibility of taking the message of God. These are the things you have to learn. அப்பணியின் பொறுப்பை அவன் உணர்ந்தான். அவனுக்குள் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை தேவன் அவன் மூலமாக கொண்டு வந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சிறிய புத்தகத்தில் 2வது எண்ணத்தை நாம் பார்க்கின்றோம். தேவன் மனதுருக்கத்தின் தேவன். 2வது, this book demonstrates the sovereignty of Jehovah to accomplish the divine plan. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த புத்தகம் இன்னும் ஒன்றை என்ன சொல்லுகின்றது என்றால், யெகோவாவின் இறையாண்மை, ஆளுமை, மகத்துவம், வல்லமை எவ்வளவு பெருசு என்பதை இந்த புத்தகம், இந்த சிறிய புத்தகம் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கின்றது. How big, how great is our Lord, how awesome is our Lord. அவருடைய சானிட்டி, அவருடைய இறையாண்மை, அவருடைய ஆளுமை, அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு என்பதை இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகின்றது.
தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய மகத்துவத்தை, மாட்சிமையை, வல்லமையை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாரு? உபயோகித்து ஒரே காரியத்தை செய்வதற்காக உபயோகிக்கிறார். எந்த காரியத்தை அவர் செய்வதற்காக உபயோகிக்கிறாரு? நினிவேக்கு அந்த யோனாவை கொண்டு சென்று அவர் அந்த நினிவே மக்கள் என்ன செய்யணும்? காப்பாற்ற வேண்டும், மீட்க வேண்டும். அவர் தன்னுடைய எல்லா மகத்துவத்தையும் மனுஷனை, மனுக்குலத்தை அவர் ரட்சிப்பதற்காக உபயோகப்படுத்துகின்றார். நினிவேக்கு யோனாவை கொண்டு செல்வதற்கு, அவனுக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் நினைச்சாரு. ஒரு 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 புயல் போன்ற சீதோஷ்ண நிலையை அவர் மாற்றுகின்றார். He changes the weather. அவர் கடலை உபயோகிக்கின்றார். கடலில் வாழக்கூடிய அந்த பெரிய மட்சியாகிய அந்த மீனை உபயோகிக்கின்றார். கடல் பிராணியாக அந்த மீனை உபயோகிக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அதற்கு பிறகு இரண்டாவதாக அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காக வேற என்ன உபயோகிக்கிறாரு? ஒரு ஆமணக்கு செடியை உபயோகிக்கிறார், பூச்சை உபயோகிக்கின்றார், சூரியனை உபயோகிக்கின்றார், அதற்கு பிறகு கீழ் காற்றை உபயோகிக்கின்றார். இதெல்லாம் ஏன் உபயோகிக்கிறாரு? இதெல்லாம் அவனுடைய ஆளுமைக்கு கீழாக தேவன் இந்த உலகத்தை படைத்து அவை அனைத்தும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கின்றார் என்பதனை the sovereignty of God is revealed here. இவை அனைத்தையும் அவர் தன் மகிமை பொருந்திய சிருஷ்டிப்பின் தேவன் என்ற வல்லமையில் உபயோகித்தார். தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் என்பதனை சொல்லுவதற்காக உபயோகித்தார். ஏன் உபயோகித்தார்? ஒரு காரியத்தை செய்வதற்காக. என்ன காரியம் செய்யணும்? தேவனுக்கு பிரியமானவர்களே, விலகி சென்றிருக்கக்கூடிய பாவத்தினால் விலகி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவிகளை தன்பால் இழுப்பதற்காக இந்த உலகத்தில் அவர் தான் படைத்த அனைத்து மாட்சிமை பொருந்திய சிருஷ்டிப்பையும் அதற்காக உபயோகிக்கின்றார். Sovereign God is our saving God. ஆத்துமாக்களை தேவனுடைய சமூகத்தில் தான் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர் எதையெல்லாம் உபயோகிக்க வேண்டுமோ, எதையெல்லாம் தன்னுடைய படைப்பில் காணப்படுகின்றதோ அவற்றையும் எல்லாம் அவர் உபயோகித்து அவர் தன் பால் பாவிகளை கூட்டி சேர்ப்பதற்கு இறக்கப்பெற்ற அந்த மனுக்குலத்தை மறுபடியும் தன்னோடு சேர்ப்பதற்காக அவர் எல்லாவற்றையும் உபயோகிக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, பாவத்தின் மூலமாக தான் இழந்த இந்த மனுக்குலத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக அவர் எல்லாவற்றையும், the sovereign God uses all his sovereignty to redeem the lost generation. தேவனுக்கு பிரியமானவர்களே, இழக்கப்பெற்ற அந்த மனுக்குலத்தை மறுபடியும் பெறுவதற்கு அவர் எல்லாவற்றையும் உபயோகிக்கின்றார். அதை இந்த புத்தகம் தான் சொல்லுது. யோனா மீன் வயிற்று பள்ளியில் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனுக்கு நன்றாக தெரியும் ஒரு விஷயம். என்ன விஷயம்? இவனுடைய மனசுல அவன் நினைச்சு கொண்டிருக்கான், அவன் அந்த நினிவேக்கு 3 நாட்கள் நடந்து செல்ல வேண்டிய அந்த பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த நினிவேயில் 40 நாட்கள் இருந்து அவன் என்ன செய்யறான்? தேவனுடைய அந்த எச்சரிப்பின் தூதை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் அவனுடைய தூதற்கு செவி சாய்க்கின்றார்கள். ஆனாலும் அவனுடைய மனசுல ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்குது. அது என்னவென்றால், இந்த செய்தி கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் தங்களுடைய மனநிலையில் மாறாமல் இருந்து கடைசியில் தேவனுடைய ஆக்கினை அவர்கள் மீதாக விழ வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அப்படி தேவன் அதை செய்யாமல் தேவன் என்ன செய்கிறாரு? தேவன் நினிவேவின் பாவங்களை மன்னித்தது அவனுக்கு மிகுந்த வெசனத்தை கொண்டு வந்தது, ஒரு பாரத்தை கொண்டு வந்தது, அவனுக்கு துக்கத்தை கொண்டு வந்தது. அந்த துக்கம் எவ்வளவு தூரத்திற்கு அவனை தள்ளித்து என்றால், அவன் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த துக்கம் அவனை பாதித்து. இவன் தான் எங்க போதித்தான்.
இவன் தான் அந்த மீட்பின் சத்தியத்தை அவர்களுக்கு சொன்னான். இவன் தான் தேவனை அறியாத மக்களை தேவனுடைய பாதத்தில் கொண்டு வந்தான். என்றாலும் கூட அவனுக்கு அந்த மக்கள், நினிவேயின் மக்கள் காக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் அவன் மிகுந்த வேதனையுற்றவனாக அவன் காணப்பட்டான். தேவனுக்கு பிரியமானவர்களே, நினிவேயின் ரட்சிப்பிலே அவனுக்கு அவ்வளவு எரிச்சல். And therefore God admits him in other school. இரண்டாவது பள்ளியில அவனை கொண்டு போய் சேர்க்கிறார். முதல் பள்ளி அந்த மீனின் வயிற்றில் 3 நாட்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாடம். அந்த 3 நாட்கள் கொடுக்கப்பட்ட பாடம் அவனுக்கு சரியா வேலை செய்யல. இப்பொழுது என்ன செய்கின்றார்? அவனை கொண்டு போய் ஒரு ஆவணக்கு செடியின் கீழே உட்கார வச்சு இன்னொரு பள்ளிக்கூடமாக அதை மாற்றி அவனுக்கு இன்னும் கற்பிக்க வேண்டிய பாடத்தை அவர் கற்பிக்கின்றார். அவனது மனமடிவு நீங்குவதற்காக அந்த ஆமணக்கு செடியை அவர் எழுப்பி, ஒரே நாளில் அந்த ஆமணக்கு செடியை எழுப்பி அதன் மேல் அவன் மேல் நிழலை கட்டளையிட்டார். அவர் சந்தோஷமாக அந்த நிழலில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் சில ஒரு பூச்சியை அவர் அழைத்து, அந்த பூச்சி என்ன செய்தது? ஆமணக்கு அந்த செடியை அரித்து போட்டது, காய்ந்து போனது. சூரிய வெப்பத்தால் அவன் சோர்ந்து போன பொழுது தான் சாகிறது போல் அவனுக்கு ஒரு உறவு ஏற்பட்டது. He does not want to live any further because the Ninevites are coming into the saving grace of God. இந்த சூரிய வெப்பத்தால் அவன் சோர்ந்து போன பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனிடத்தில் தேவன் இப்பொழுது வந்து பேசுகின்றார். என்ன பேசுகின்றார்? நீ பிரயாசப்படாததும் வளர்க்காததும், ஒரு ராத்திரியில் எழுந்ததும் மற்றொரு ராத்திரியில் அழிந்து போனதும், ஒரு அற்பமான அந்த ஆவணக்கு செடிக்காக நீ எவ்வளவு பரிதபிப்பாய் என்றால், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த 1,20,000 பேர் அவருடைய மிருக ஜீவன்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? ஒரு சாதாரண செடிக்கு நீ இவ்வளவு பரிதபிக்கின்றாயே, எவ்வளவு பெரிய திரளான கூட்டம்! இந்த திரளான கூட்டத்தை நான் பரத்தில் காண வேண்டும் என்பதற்காக அல்லவா உன்னிடத்தில் இந்த சத்தியத்தை குறித்து அனுப்பியிருக்கின்றேன். நீ அவர்களை காப்பதற்கு பதிலாக அவர்கள் சாக வேண்டும், அவர்கள் காக்கப்படக்கூடாது என்பதற்காக உன்னுடைய மனதை நீ வைத்திருக்கின்றாயே. இந்த சாதாரண செடியின் நிமித்தமாக நீ பரிதபிப்பாய் என்றால், அந்த 1,20,000 பேர் நினிவேயுடைய மக்கள், அவனுடைய ரட்சிப்பை குறித்து நான் பரிதபியாமல் இருப்பேனோ? This inspired document reveals the global interest of God even in Mosaic era. மோசேயின் காலத்தில், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த காலத்திலும் கூட தேவனுடைய அந்த இன்ட்ரெஸ்ட், ஆவல், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதல்லவா? ரட்சிப்பு என்பது ஒரு சாரருக்கு மாத்திரமல்ல, இது உலகத்திற்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்காகவும் என்று அல்லவா பரலோகம் உன்னை அனுப்பி இருக்கின்றது. தேவன் உலகம் முழுவதற்குமான ரட்சிப்பை மோசேயின் நாட்களிலேயே சொல்லவில்லையா? ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை நீங்கள் புரட்டிக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய 17, 18வது வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவர் சொன்னார், உன்னுடைய சந்ததி கடற்கரை மரணத்திலேயாகவும் வானத்தின் நட்சத்திரங்களை போன்றும் காணப்படும் என்று அவனை ஆசீர்வதித்தார். 8வது 18வது வசனம் என்ன சொல்கிறது? உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும்.
தேவனுடைய சித்தம் என்னவென்றால், தேவன் ஒரு சந்ததியை தனக்கென்று எழுப்பினார். அந்த சந்ததியை அவர் ஆசீர்வதித்தார். அந்த சந்ததியை தனக்காக மற்றவர்கள் மத்தியிலே அவர் சாட்சியாக வைத்தார். எதற்காக என்றால், அவரை அறியாத மற்ற ஜனங்களும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வாதமான இந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக அல்லவா நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தேன், அவனுடைய சந்ததியை பெருக பண்ணினேன். அந்த சந்ததியின் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள மற்ற தேவனுக்கு பிரியமானவர்களே சகல ஜாதிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லவா. யோனாவே, ஆபிரகாம் மூலமாக உன் சந்ததி மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த சுதந்திர வீதத்துக்குள்ளாக நீ கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல ரட்சிப்பின் திட்டம். ஆபிரகாமின் சந்ததியின் மூலமாக பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை நீ நினைவு கூறவில்லையா யோனாவே? அந்த சகல ஜனங்களின் வரிசையில இந்த நினைவையின் மக்களை நீ பார்க்கலையா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றாய், நீ ரட்சிப்பிற்குள்ளாக இருக்கின்றார். உன்னில் இருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை இந்த சத்தியத்தின் மூலமாக அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நான் உன்னை அனுப்புறேன். ஆனால் அவர்களுடைய ரட்சிப்பில் உனக்கு சந்தோஷம் இல்லையே. Why? The sovereign God is with global interest. மகாட்சிமை பொருந்திய இறையாண்மை மிக்க அந்த தேவன் அவருடைய ஆவல் என்னவென்றால், அவருடைய ஆளுமைக்கு கீழே உள்ள இந்த சர்வ லோகத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்யலாம்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதல்லவா. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த புத்தகத்தில் நாம் இதை அதிகம் காணலாம். ஒரு காமன் பாராமீட்டர் இருக்கு. அந்த காமன் பாராமீட்டர் என்னவென்றால், காமன் பாராமீட்டர் ஃபார் சின். பாவத்திற்காக தேவன் ஒரு காரியத்தை நியமித்து வச்சிருந்தார். அது என்ன? வேதம் என்ன சொல்லுகின்றது? பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பாவிகள். நியாயப்பிரமாணமே அந்த அளவுகோல். அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒருத்தன் பாவம் செய்து இருக்கிறான் என்பதை அதன் மூலமாக மாத்திரமே நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த நியாயப்பிரமாணத்தை யார் மீறினாலும், அந்த நியாயப்பிரமாணத்தை எருசலேமில் உள்ள ஒருவன் மீறினாலும் சரி, நினிவேயில் உள்ள ஒருவன் மீறினாலும் சரி, அது பாவம் தான். அந்த பாவம் அவர்களுக்கு தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடியவன் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் பாவம் தான், அவரை அறியாத பிள்ளை செய்தாலும் பாவம் தான். பாவம் தான். அந்த பாவத்தை நமக்கு சொல்வது நியாயப்பிரமாணம். தேவனுக்கு பிரியமானவர்களே, எப்படி நியாயப்பிரமாணமானது பாவத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றதோ, எந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒருத்தன் பாவி இல்லை என்பது கணிக்கப்படுகின்றதோ, அதே போன்றுதான் தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் அந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியில் வர முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் தேவன் உருவாக்கி வைத்திருந்தார். என்ன நிலைப்பாடு? அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும். எவனொருவன் பாவம் செய்தானோ, எவனொருவன் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்பட்டானோ, அவன் என்ன செய்யணும்? மன்னிப்பை பெறணும். அவன் எப்படி மன்னிப்பை பெற வேண்டும்? அவன் தான் செய்த அந்த பாவத்தை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து மனம் கசந்து, தேவனுக்கு பிரியமானவர்களே, அவரில் அவன் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. Repentance is the only way for anyone to be saved. Anyone. அவன் நினிவேயில் இருந்தாலும் சரி, எருசலேமில் இருந்தாலும் சரி, it doesn't matter.
if he has sinned, he must come to God with repentance. யாராக இருந்தாலும் மனம் திரும்புதல் இல்லை என்றால் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. தேவன் இந்த பாவத்திற்கு மனம் கசிந்து அந்த பாவத்திலிருந்து வெளியில் வர வேண்டும் என்று ஒரு மனம், ஒரு நிலை அந்த நினைவே மக்களிடத்தில் இருப்பதை அவர் கண்டார். யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்று சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். மனஸ்தாபப்பட்டு அவர்களை தண்டியாது அவர் விட்டார். எப்போ அவர் மனஸ்தாபப்பட்டு அவர்களை தண்டியாமல் விட்டார்? அவர்கள் தங்களுடைய பாவம் இன்னதென்று உணர்ந்தார்கள். அந்த பாவத்திலிருந்து அவர்கள் என்ன செஞ்சார்களா? வெளியில் வந்தார்கள். They turned away from the sin they were doing. Repentance. 3 ஸ்டேஜ் இருக்கு. Repentance, remorse and restitution. பாவத்தை உணர்வது, தான் பாவம் செய்து விட்டேனே என்று தன்னுடைய மனசுல மனஸ்தாபப்படுவது. இரண்டாவது இந்த ரிமோர்ஸ் என்றால் இனி அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வது. பாவத்தை உணர்வதால் மாத்திரமல்ல, பாவத்திற்கு மனம் கசிவதால் மாத்திரமல்ல, அந்த பாவத்தை விட்டு வெளியில் வர வேண்டும். They must turn away from the sin. இதுதான் ப்ரொசீஜர். அது யாராக இருந்தாலும் சரி, நீதிமான் பாவம் செஞ்சாலும் சரி, பாவி பாவம் செஞ்சாலும் சரி, திஸ் இஸ் த ப்ரொசீஜர். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நினிவேயின் மக்கள் அதை செய்தார்கள். They felt so much of remorse for the sin they have committed. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் மனம் கசிந்து, அந்த பாவத்திலிருந்து வேதம் என்ன சொல்லுகின்றது? அவர்கள் they came out. அவர்கள் எப்பொழுது பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்களோ அப்பொழுதே தேவன் தீர்மானித்தார், there should not be any other criteria for them to be saved. The criteria what have been followed down through the ages, we will apply it. பரலோகம் ஒரு பாவி தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு என்ன ஒரு நிலையை ஏற்படுத்தியதோ அதை அவர்கள் செய்ததை நிமித்தமாக அவர்கள் மீட்புக்குள்ளாக வருகின்றார்கள். அவர்கள் அந்த சேதத்திற்குள்ளாக அல்ல, அவர்களை நான் காப்பாற்றுகிறேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் அவனுக்கு முக்கியமான பாடங்களை அவன் முழுமையாக ரட்சிப்புக்குள் வர சொல்லி தந்தார். யாருக்கு? யோனாவுக்கு. இந்த பாடம் அவனுக்கு தெரியல. அவன் போய் அந்த நினைவைக்குள்ளாக அவர் சுற்றித் திரிந்து 40 நாட்கள் தேவனுடைய சத்தியத்தை சொல்லிவிட்டால் போதும் என்று நினைத்தார். ஆனால் அவர் அதன் நிமித்தமாக அவர்கள் தன்னுடைய வழிகளை மாற்றி தன்னுடைய பாவத்திலிருந்து விலகி தேவனிடத்தில் வருவதை அவன் விரும்பவில்லை. So God took him to other school. அந்த ஆமனுக்கு நிழலில் அமரக்கூடிய அந்த பள்ளிக்கு கொண்டு சென்று மறுபடியும் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன பாடம்? God is sovereign God. தேவன் எப்பேற்பட்டவர்? மகா வல்லமை புரிந்தவர், இறையாண்மை மிக்கவர். அவருடைய ஆளுமைக்கு கீழாக எதெல்லாம் இருக்குதோ அதை அவர் என்ன செய்வாரு? தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போன அந்த மனுக்குலம் மறுபடியும் வருவதற்கு அதையெல்லாம் உபயோகிப்பார். அவரால் படைக்கப்பட்ட மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, தங்களுடைய பாவங்களுக்காக பரிதவித்து மனஸ்தாபப்பட்டு அந்த பாவங்களிலிருந்து விலகி தேவனுடைய சமூகத்தில் வருவார்கள் என்றால் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. There is no condemnation. அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தந்த 2வது பாடத்தை தான் யோனா திருந்தினான்.
அவனில் என்ன புதைந்து கிடந்தது? ரேஷியல் டிஃபரன்ஸ். யோனாவின் மனசுல புதைந்து கிடந்தது என்ன? ரேஷியல் டிஃபரன்ஸ். They are so and so. I am somebody. I belong to God. Whereas they don't belong to God and they are somebody. பாவியை அவன் பாவியாகத்தான் பார்த்தான். அந்த பாவி தேவனுடைய சமூகத்தில் மீட்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் என்று அவன் அவர்களை பார்க்கவில்லை. உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதனை அந்த யோனாவுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். அவன் பாவியாக இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து விலகி தன்னுடைய பாவத்துக்காக மனதுருகி மனதில் பாரப்பட்டு யாரிடத்தில் வந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் அதை அறிக்கை செய்து அவன் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய பாவங்களை அவன் விட்டு திரும்பி வருவான் என்றால் அவன் ரட்சிக்கப்படுவான். That is all the matter for one to be saved. அந்த உண்மையான மனம் திரும்புதல், repentance யாரிடத்தில் இருக்கின்றது? அவர்களை தேவன் அழியாமல் காப்பாற்றுவார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மனம் திரும்புதலை குறித்து, ரிப்பன்டன்ஸ் குறித்து அவர் அந்த ஆமனுக்கு செடிக்கு அவனுக்கு என்ன செய்யறாரு? பாடம் எடுக்கிறார். இவைகளெல்லாம் கடந்து தேவனுடைய எச்சரிக்கும் சத்தியத்தை எடுத்து செல்பவனே ரியல் மிஷனரி. இவையெல்லாம் கடந்து இன்றைக்கு திருச்சபையை இவையெல்லாம் உலுக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த திருச்சபையில் அநேக தேவனை அறியாத மக்கள் வர முடியாத நிலையில் இருப்பதற்கான காரணம் இந்த யோனா சந்தித்த அதே பிரச்சனையை தான் இன்று தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். He is a universal God and his mission should also be global. அவர் சர்வ உலகத்திற்கும் சொந்தமானவர். ஆகவே அவர் ரட்சிக்கும்படியாக பார்க்கக்கூடிய அந்த ஆத்துமக்கள் அனைவரும் உலக அளவில் இருப்பவர்கள். What is our mission responsibility? தேவனுக்கு பிரியமானவர்களே, what is our mission responsibility as a remnants, as the end time church, as the church which has got the end time message? What is our mission responsibility? நம்முடைய ஊழிய எல்லையை நம் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. When you are given a responsibility to reach out people, you should not have a borderline. உன்னுடைய எல்லையை நீ என்ன செய்யக்கூடாது? சுருக்கிக் கொள்ளக்கூடாது. You should expand your border to the people who are all there away from God to be saved. எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் சத்தியம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என எல்லையை தேவன் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார். You don't put a border. நீ உனக்காக ஒரு குறுகிய எல்லையை அமைத்துக் கொள்ளாதே. உன்னுடைய எண்ணத்தின் பிரகாரமாக அந்த எல்லை அமைந்து விடக்கூடாது. When you are entrusted with mission responsibility as a remnants, as an end-time church, with the end-time message, தேவனுக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய எல்லை சுருக்கப்படக்கூடாது. அது விஸ்தாரமாக்கப்பட வேண்டும். எப்படி விஸ்தாரமாக்கப்பட வேண்டும்? எங்கெல்லாம் தேவனை அறியாத மக்கள் பாவங்களில் புலந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எந்த பாகுபாடும் இன்றி உன்னுடைய அந்த தேவன் கொடுத்த அந்த சத்தியத்தின் மூலமாக அவருடைய திருச்சபைக்குள்ளாக அந்த பேழைக்குள்ளாக அழைத்து வர வேண்டும். ஒரு எல்லையை தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். என்ன கட்டளை இருக்கின்றார்? மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் உலகின் திக்கெங்கும் go to the entire nook and corner of the world. சகல ஜாதிகளையும் நீங்கள் சீஷராக்கி, regardless of any discriminations, race, language and ethnic differences.
You bring them in. அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்காக தான் இந்த கடைசி காலத்தில் உங்கள்கிட்ட ஒரு பெரிய சத்தியத்தை கொடுத்து, இந்த நிகழ்கால சத்தியத்தை உன்னுடைய கரத்தில் கொடுத்து, முடிவு கால சத்தியத்தை உன்னுடைய கரத்தில் கொடுத்து, உன்னை நான் மீதியான திருச்சபையாக அழைத்து யோனாவினுடைய கரத்தில் கொடுத்தது போன்று உன்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கின்றேன் என்றால், you should know your mission responsibility. நினிவேயை மட்டும் மீட்கும் பொறுப்பை யோனாவிடத்தில் கொடுத்த, அவன் எவ்வளவு தூரத்துக்கு விலகி சென்றாலும் அவனை விடல. அவனுடைய சமூகத்தை விட்டு அவன் எவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய புறமுகத்தை காட்டி ஓடினாலும் அவனை விடவில்லை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும், அதை ஒரு இடத்தில் குறிப்பாக செய்ய வேண்டும் என்று தேவன் அழைத்திருந்தார் என்றால், அந்த அழைப்பிலிருந்து நீங்கள் நானும் விலகி செல்ல முடியாது. அநேக பிரச்சனைகள் வரலாம், அநேகர் உங்களை விலகிடப்படுத்தலாம். If God has called you for His mission responsibility, தேவனுக்கு பிரியமானவர்களே, nobody can stop you. No power can stop you. நினிவேயை மட்டும் மீண்டும் கொண்டு வருவதற்கு அவனுக்கு முதலாவது ஒரு அழைப்பு கொடுத்தார். அவன் விலகி ஓடினான். மறுபடியும் இரண்டாவதும் ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. அந்த இரண்டாவது அழைப்பிலையும் அவனுடைய ஊழிய இடம் அதே நினைவு தான். ஊழியம் செய்ய வேண்டிய மக்கள் அதே மக்கள் தான். ஊழியம் செய்ய வேண்டிய விதம் அதே போன்றது தான். ஊழியத்தில் அவர் பாராட்டி இருக்கக்கூடிய அந்த மனம் திரும்புதல் என்பதுதான் அப்பவும் இப்பவும். இன்று மீதியான திருச்சபையிடம் தேவன் இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் மாத்திரம் தான் கொண்டு செல்ல முடியும். Let us understand the mission responsibility of each one of us to reach beyond. Let's not be confined with our own mind in bringing people. Let our mission responsibility be global concern, everywhere, to everybody. Let our mission responsibility be extensive, elaborative, until the last soul is found to be in heaven. தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஊழிய தலம், தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய குறுகிய மனதில் அடக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டாம். குளோபல் கன்செப்ட். தேவனுக்கு எவ்வளவு தூரத்திற்கு அந்த தன்னுடைய அந்த பாரசாநிட்டிய அவர் உபயோகித்தாரோ அதே போன்று let us have the mind of global mission everywhere. Let's go. Let us see everybody. Let our mission responsibility be fruitful. யாவரையும் இன்னார்தான் என்றார் இல்லாமல் எல்லாரையும் சந்திக்கிறோம். எல்லாரிடத்திலும் இந்த மகத்துவமான இந்த சத்தியத்தை சொல்லுவோம். எல்லாரையும் அவருடைய வருகைக்காக அழைப்போம். எல்லோருமாக அவருடைய பரத்தில் சென்று சேர தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமென். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக, இந்த அருமையான தேவரீர் தியானத்திற்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் யாம் பெற்ற இந்த இன்பத்தை இவ்வையகம் பெறும், அது பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கரங்களில் உன்னதமான சத்தியத்தை கொடுத்து அவர்களையும் உடைய சித்தத்தின் மையத்திற்குள்ளாக அடைத்து வருவதற்கு எங்களுக்கு இந்த ஊழிய பொறுப்பை நீர் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இதோ எங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எங்களுடைய மனம் குறுகியதாக நாங்கள் சென்று செல்ல வேண்டிய இடங்கள் தேவரீர் எங்களுடைய மனதிற்கு உட்பட்ட ஒரு நிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக இருக்குமே என்றால் அவற்றை நீர் எங்களுக்கு மன்னித்து தேவரீர் இந்த யோனாவுக்கு நீர் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அவனுக்கு தேவரீர் நீர் பாராட்டி இரக்கத்திற்காகவும் நன்றி
செலுத்துகின்றோம். அந்த நினிவேயின் மக்களுக்கு நீர் பாராட்டிய மனதுருக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர், நாங்கள் எங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை உலகளாவிய திருச்சபையாக நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். நாங்கள் உலகம் எங்கும் சென்று தேவரீர் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, தேவரீர் உடைய ரட்சிப்பின் நன்மைக்காக நாங்கள் எல்லோரையும் உடைய திரு சமூகத்தில் கூட்டி சேர்க்க எங்களுக்கு இரக்கம் செய்கின்ற சுவாமி, நீர் கொடுத்திருக்கக்கூடிய நாட்களுக்காகவும் நீர் இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு பாராட்டி வரக்கூடிய பாதுகாப்பிற்காகவும் உமக்கு நன்றியும் சோத்திரங்களையும் வேறெடுக்கின்றோம். எங்களை மறுபடியும் நிரூபிசையுடைய திரு சமூகத்தில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்கப்பட பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் இந்த செய்தியை உலகம் எங்கிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களோடும் தேவரீர் அவர்களை சார்ந்த நண்பர்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.